இந்த வருஷம் நாங்கள் 8th October 2024க்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92nd anniversary கொண்டாட போகிறோம். அதுக்காக ப்ரிப்பரேஷன் which is happening is in a huge manner, for which the Air Force Station Tambaram as well as the Indian Air Force would like to thank the state government first of all for giving us the entire assistance whatever we have wanted for setting up the infrastructure both at Marina as well as at Air Force Station Tambaram. We are catering for close to 15 lakh people at Marina Beach, wherein the aerial display is going to be conducted. So the full dress rehearsal is planned on 4th of October and the finals will be held on 6th of October. 92வது இந்திய விமானப்படையின் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கோலாகலமான அளவில் சென்னையில் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் மெரினா கடற்கரையில் 6ஆம் தேதி மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சியை நிகழ்த்தவிருக்கிறது. இதற்கு முன்னர் 2003ஆம் ஆண்டு 21 வருடங்களுக்கு முன்பு இத்தகைய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மொத்தம் 72 விமானங்கள் மெரினா கடற்கரையில் 6ஆம் தேதி 11 மணி முதல் 1 மணி வரை வான் சாகச நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது. ஆகாஷ் கங்கா என்னும் பாராஷூட் குழுவினர் தொடங்கி வைப்பர். அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சி மக்கள் முன்னிலையில் மிக கோலாகலமான அளவில் நடைபெற உள்ளது. இதற்கு சென்னை மக்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் வந்து கண்டு களிக்க ஒரு ஏற்பாடு நடத்தப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியின் ஒரு ரிஹர்சலாக, ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சலாக இதே நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியையும் கண்டுகாண மக்களுக்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. இந்த விமானப்படை தினத்தின் முக்கிய கருப்பொருளாக சக்தி வாய்ந்த, ஆற்றல் மிகுந்த தற்சார்பு நிலை மேம்பாட்டை காண்பிக்கும் வகையில் பொட்டென்ட், பவர்ஃபுல் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட், இது எங்களுடைய நோக்கமாக இந்த ஆண்டு நிறைவு விழாவில் நமது நாட்டை ஒரு மேம்பட்ட நாட்டாக, ஒரு ஆற்றல் மிகுந்த நாடாக, ஒரு சக்தி வாய்ந்த நாடாக, தற்சார்பு நிலையில் மேம்பட்டு நிற்கும் நாடாக காண்பிப்பது எங்களுடைய பிரதம நோக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.